ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 500 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதில் 200 கிராம் பாஸ்தா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பாஸ்தா வேணாலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் கரண்டி வச்சு கொஞ்சம் கலக்கிட்டு 7 to 8 மினிட்ஸ் வந்து வேக விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் சேர்த்து நறுக்கிய பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் பாஸ்தா மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின பாஸ்தாவும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டு நல்லா காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறது. சாப்பிடும்போது நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கெச்சப் கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பூன் கெச்சப் ஊற்றிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கெச்சப் ஊற்றி நல்லா ஒரு கிளறிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சீஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான் இப்போது சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சாப்பிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.